வாழ மரம் கொலை தள்ளுற திசைக்கு சில ஜோதிட பலன்கள் இருக்கு. அத பத்தி தாங்க இப்போ ஒரு சுருக்கமான பார்வை. உங்க வீட்ல வாழ மரம் இருக்கா? சரி. அப்போ அது குல தள்ளும்போது எந்த பக்கம் தள்ளுதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த திசை நம்ம குடும்பத்தோட எதிர்கால அதிர்ஷ்டத்தையே சொல்லுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. முதல்ல ரொம்பவே நல்ல திசைகள். அதுதாங்க வடக்கு இல்லனா கிழக்கு. இப்போ குல வடக்கு திசையை நோக்கி வளர்ந்துச்சுன்னா வீட்ல இருக்கிற வறுமை நீங்கி நோய் நொடி எல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. அதுவே கிழக்கு திசைன்னா குடும்பத்துல சுபிக்ஷம் பெருகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல சுபகாரியங்கள் நடக்கும்னு அர்த்தமா. அடுத்து ரெண்டாவதா மேற்கு திசை. இது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா இது உறவுகளை சரி செய்யும்னு சொல்றாங்க. அதாவது மேற்கு பக்கம் குலத்தள்ளுச்சுன்னா பகைவர்களோட இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கும். பிரிஞ்சு போன சொந்தங்கள் கூட மறுபடியும் ஒன்னு சேருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. கடைசியா தெற்கு திசை. இது கேட்டதும் பயந்துடாதீங்க. இது நேரடி ஆபத்துக்கான அறிகுறி கிடையாது. ஆனா இது ஒரு சின்ன எச்சரிக்கை மணி மாதிரி. இந்த டைம்ல வண்டி ஓட்டும் போதோ இல்ல புதுசா தொழில் தொடங்கும் போதோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தெற்கு பக்கம் குளத்தள்ளின மரத்தோட பழம், பூ இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணாம கோவிலுக்கோ இல்ல யாருக்காவது தானமாவோ கொடுத்துட்டா ரொம்ப நல்லது. ஆக உங்க வீட்டு வாழை மரத்தோட குலை உங்க குடும்பத்தோட எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே காட்டுற ஒரு ஜோதிட கண்ணாடி தாங்க.